ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 122வது பாடல் அடிமையிலிருந்து ஈடேறவே கழல் தர வேண்டி பாடியது. தோகை மயிலே கமலமானே உலாசமிகும் காமதுரையான மதவேல் பூவையே இனிமை தோயும் அனுபோக சுகலீலா வினோதம் முழுதுணர்ந்தேனே உணர்ந்தேனே. சூதனைய சீத இள நீரான பாரமுலை மீதனைய வாரும் இது தாரீரே நானே மொழி தோர்வதிலையான் உமது அடிமையா வேணுன்மான் மயலானேன் மயலானேன். ஆகமுறவே நகமதாலே விடாதடையாலம் இடவாரும் என மாதரார்களுடன் ஆகை தொழலே உழலும் மாபாதகன் நீதிரி உனைவோதேன் உனைவோதேன். ஆமெனது நேய அடியாரோடு கூடுகில நீரினுதல் மீது இல யாமுடன் ஏதுமிலி ஆயினும் ஈயான் அடிமை ஈடேர் ஏகழ்கள் தருவாயே தருவாயே. மாகமுகடோடகில பாதாலும் மேருவுடனே சுழல் வாரியதுவே தாழியாமர பாலி முதனானவர்கள் ஏனோர்களாலமுது கடைநாளில் கடைநாளில் வாரும் எனவே ஒருவர் நோகாமல் அளவிடம் ஈசர் பெருமாறு உதவியே தேவர் யாவர்களும் வாழ அமுதே பகிருமாமாய் நாரினிய மருகோனே மருகோனே. மேக நிகரான கொடைமால் நாயகாதிபதி வாரி களிமாறு தகரோர் பாரி மாமதன் வேல் கலிசை வாழவர் காவேர் தேவகன உலமேவும் உலமேவும். தீராதி சூர கிளை வேர் மாலவே பொருத தீரகுமரா குவலகே ஓடை சூழ்கழனி வீரை நகர் வாழ் பழனி வேலாயுதா அமர பெருமாளே பெருமாளே. ஆயினும் ஈயான் அடிமை ஈடேறவே கழல்கள் தருவாயே தருவாயே. வீரை நகர் வாழ் பழனி வேலாயுதா அமர் பெருமாளே 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 பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். ஆகாயம் முதல் பாதாளம் வரை உள்ள எல்லாமும் மேருமலையும் சுழலுமாறு பார்க்கடலை தயிர்ப்பானையாக கொண்டு வாளி முதல் தேவர்கள் யாவரும் அமுதம் கடைந்த காலத்தில் வாருங்கள் என்று கூறி ஒருவரும் மனம் வருந்தாவண்ணம் ஆலாகல விஷத்தை சிவபெருமானுக்கு ஈந்து தேவர்கள் யாவர்களும் வாழும்படி அமுதத்தை பங்கிட்டு வழங்கிய பெரிய மாயவராகிய நாராயணருடைய இனிமையான திருமருகரே. மேகம் போன்ற பெருங்கொடையினரும் பெருமை மிக்க தலைவர்களுக்கெல்லாம் தலைவரும் கடல் போன்ற தன் செல்வம் சிறப்பை வாயுவேகமாக தரும் கைகளை உடையவரும் பாரி வள்ளலை போன்றவரும் சிறந்த மன்மதனை போன்ற அழகினரும் கலிசை என்ற ஊரில் வாழ்பவரும் ஆகிய காவேரி சேவகனார் என்ற மன்னர் பெருமானுடைய திருவுள்ளத்தில் எழுந்தள்ளியுள்ள வீரமூர்த்தியே. சூரர்கள் அனைவரும் சுற்றத்தார்களுடன் அடியோடு அழியுமாறு போர் புரிந்த தீரமூர்த்தியே. குமார கடவுளே. கோலை மலர் நிறைந்த நீரோடை சூழ்ந்த கணிகளுடன் வீரை என்ற தலத்திலும் பழனிபதியிலும் வாழ்கின்ற வேலாயுத கடவுளே. தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே. கலாபமயில் போன்ற தாமரை மலரில் வாழும் லட்சுமியே. மன்மதன் மகிழும் ரதியே. இதயம் தரும் தேனே. பெரிய மார்பில் சூது கருவி போல் தழுவிக்கொள்ள வாரும் என்றும் நான் உன் அடிமை நகத்தால் அடையாளமிட வாரும். ஆசை மொழியால் விழுந்த பாதகன் நீதி இல்லாதவன் அடியாருடன் கூடாதவன் நெற்றியில் திருநீர் பூசாதவன் மூடன் நற்குணம் இல்லாதவன் எனினும் உமது அடிமையாகிய நாயேன் கடை தேரும்படி உமது திருவடிகளை தந்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். மாதரை புகழ்ந்து அழியாமல் இறைவன் தந்த வாயால் பரமனை வாழ்த்தி துதி செய்ய வேண்டும். அடியார்களுடன் கூடினால் குணக்கேடு நீங்கி
உத்தமர்களாக ஆவார்கள். சாணத்தை நெருப்பில் இட வெண்மையாகி விடுவது போல அறியாமையான உள்ளத்தை பரிசுத்தமாக்குவது திருநீராகும். திருநீரு மனித குலத்தை உய்விக்கும் புனித பொருள். அனைத்தையும் கருமையாக்கும் நெருப்பு சாணத்தை வெண்மையாக்கும். உள்ளத்தின் தூய்மையை தெள்ளத் தெளிவாக காட்டுவது உணர்த்துவது திருநீராகும். எனவே சைவர்கள் தினமும் திருநீர் பூச வேண்டும். திருமால் மருகா, பழனியப்பா, அடியேன் ஈடேற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் பற்றுகள் மலங்கள் நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி சரணாகதி செய்து குரு உபதேசப்படி நடந்து விபூதி நாமஜபம் சைவ சின்னங்களை தரித்து கொண்டு நன்னெறியில் நின்று அவன் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.